தர்ஷனை வந்துட்டு ரூம்குள்ளே வச்சு ஒரு பக்கம் அறிவுக்கரசி அப்புறம் கதிர்ன்ட்டு ஆளுக்கு வந்துட்டு மிரட்டுறாங்க. உங்கள் அம்மா சித்தி இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் தர்ஷனும் வந்துட்டு சக்தி ஜனனியை வந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் போய்ட்டு அவங்க குடும்பத்தை பாருங்கள், இந்த கல்யாணம் எனக்கு சம்மதம் தான்ப்பா, அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பான்ற மாதிரி சொல்லி கெஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே திரும்பவும் கூட்டிகிட்டு போய் நீ வந்து இனிமேல் உன் சித்தப்பா கிட்டப்பா யாரும் கூட இருக்க மாட்டாங்க, நாங்கள் தான் இருப்போம், அப்படியே அமைதியாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி திருப்பியும் நக்கலாக சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. தர்ஷனுக்கு என்ன பண்ணுறதே புரியாமல் அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்க எல்லாரையும், அதாவது சக்தியும் ஜனனியும் தனித்தனியாக பிரிச்சாகணும், அப்படி ஒன்றா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி கதிரோடு சேர்ந்து அறிவுக்கரசி ஒரு பிளானை போடுறாங்க. அதோட எக்ஸிக்யூஷனாக பார்த்தீங்கன்னா இங்கே சக்திக்கு வந்துட்டு ஃபோன் வந்துடுது. ஈஸ்வரியோட இதுக்கு வந்துட்டு ஈஸ்வரிக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தர்ஷினி இருக்காளே, அப்புறம் எதுக்காக யார் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வச்சுறாங்க. உடனே பயந்துட்டு சக்தி அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ஜனனி மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜீவானந்தமும் ஃபோன் எடுக்கலன்றதுனால என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் அது கொண்டு ரீச் ஆக மாட்டேங்குது, அதனால் நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், அந்த ஊரில் தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப பார்க்க அப்போது நந்தினியும் ரேணுகாவும் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நீ எப்படி போவ, இப்படியே போனால் எப்படி, ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு அவங்க டிரைவர்கிட்ட சொல்லி காரை வந்துட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அவர் முதல்ல தயங்குறாரு, ஐயா திட்டுவான்னு சொல்லிட்டு, எப்போ சின்ன ஐயா வந்தாருன்னா உன் மேலே கை வச்சுட்டு தான் பேசுவார், கொடு முதல்லன்னு சொல்லிட்டு பாவியை வாங்கி ஜன்னிக்கிட்ட கொடுத்து இந்த காரில் போ, இதில் போனால் தான் அவ்வளோ சீக்கிரம் யாரும் தொட்ட மாட்டாங்க, அதனால தான் அப்படின்னு நைஸாக சொல்லி ஜனனியை வந்துட்டு அமுச்சு வச்சுறாங்க. அப்புறம் டிரைவர்கிட்ட வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா, நீ ஐயா கிட்ட எதுவும் இது பண்ணிக்காத, அவர் கண்ணில் பற்றாத, அது கோவத்தோடு இருக்கிறாரு இந்த கல்யாணத்தினால, நீ அங்கே இங்கேன்னு எங்கன்னா இருந்துக்கோ, 2 நாளைக்கு உனக்கு ரெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க நந்தினி. அப்புறம் அவரும் போயிடுறாரு. இங்கே ஜனனி படத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ சக்தி கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் போயிட்டுருக்கேன், ஜீவானந்தம் சரியும் பார்கவியும் கூட்டிகிட்டு வரதுக்காகன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக போகிற, இரு நானும் வந்துடுறேன்னு சக்தி சொல்ல, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரோ தப்பாக இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் இல்லை நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி பார்த்து பத்திரமா போன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே கரிகாலனையும் முள்ளையும் வச்சு இன்னொரு பிளானை பண்ணுறாங்க. அறிவுக்கரசி நேராக போயிட்டு ரேணுகாக்கிட்டேயும் நந்தினிக்கிட்டேயும் வந்துட்டு அவங்க 2 பேரையும் சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. அதை கேட்டவுடனே உண்மைன்னு நம்பிடுறாங்க. நந்தினியும் ரேணுகாவும் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஜனனிக்கு ஃபோனுக்கு உடனே கால் பண்ணுறாங்க. ஜனனி ஏதோ கடையில் ஃபோனை விட்டு போயிருக்காங்க, வந்து வாங்கி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை அவங்க கட் பண்ணிடுறாங்க. ரேணுகாக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே திரும்பவும் சக்தி கால் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலப்பா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லி டென்ஷனாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்துட்டு இங்கே ஜீவானந்தத்தையும் பார்கவியும் வந்துட்டு சுட்டுட்ருப்பாங்களா, அப்படி சுட்டா ஸ்டோரியே வராதே. ஒரு வேளை வந்துட்டு இது எல்லாமே வந்து இந்த போலீஸ்காரங்க வந்து அறிவை நம்ப வைக்கிறதுக்காக சொன்னாங்களா, இல்லை நிஜமாலே நடந்துடுச்சா, இல்லை ஜீவானந்தத்துக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனையா என்னன்றதை பார்க்கலாம். ஜீவானந்தத்துக்கும் எதுவாகாமல் அறிவுக்கரசிக்கும் அதாவது பார்கவிக்கும் எதுவும் ஆகாமல் கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்து தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் ஆனால் செம சூப்பராக இருக்கும். அதே டைமிங்கில் ஈஸ்வரியும் எழுந்து வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்துக்கும் காரணம் குணசேகரன் தான் சொல்லி அவரையும் உள்ள தள்ளணும், செம கெத்தாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அறிவுக்கரசியும் கதிர் இவங்களையும் சேர்த்து உள்ளே போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். முடிஞ்சால் அதையும் டைரக்டர் பண்ணாங்கன்னா செம சூப்பராக இருக்கும். டிஆர்பியும் செமையாக எகிரும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.